நான் எது பண்ணாலும் அடுத்தது என்னவோ அது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல போறேன். மறைச்சு பண்ண அது கள்ளக்காதல் இல்ல, படம் தானே. பத்திரிகை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணது. அதுவும் என்னுடைய நண்பனுடைய இந்த ஒரு அக்கேஷன்ல இந்த ஒரு விஷயத்துல. ஸோ ஜி கிளினிக் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நேம் இருக்கு. ஸோ நான் அங்கே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஹேர் ஸ்கின்ல இருந்து எல்லாமே. ஸோ அவங்க இப்போ ரிவைவ் அப்படின்ற இந்த குளோபல் ஒரு பெரிய ஒரு பிராண்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க உமா மேம் சொன்ன மாதிரி அது நாட் ஓன்லி வந்து பியூட்டிக்கு மட்டும் கிடையாது. ஸோ அது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்குது, வெல்னஸும் இருக்குது அதில் நமக்கு உள்ள. ஸோ அதோட டீட்டெயில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்டு இங்கே நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், அதை நம்ம ஊர் மக்களும் அதை அனுபவிக்கணும். ஸோ நாமளும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் பாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த ஒரு ஹெல்த்து அண்ட் அந்த ஒரு ஃபிட்னஸோட நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது அவங்களுடைய மனைவி உமா ரொம்ப நல்லா சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து பண்ணுறதுக்கும் இப்போ இல்லை எப்போவுமே கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருக்கோம், கூட நிற்போம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே வந்து சேதுவோடைய அந்த ஒரு அன்பும் அவருடைய நட்பும் தான். ஸோ தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்தே நிக்கில் முருகன் அவர்களும் சேதுவோடைய ஒரு நண்பர் தான். ஸோ அவரும் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி, மறுபடியும் நான் சொல்கிறது, இது ஒரு அழகு மட்டும் இல்லை, இது ஒரு நம்மளோட வெல்னஸும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் பயனடையினா இதை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது பண்ணுறதா இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். அது இல்லை, அடுத்த படமாக இருக்காது, அது ஒரு படம் இருக்குது, அது பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இல்ல இது அப்கமிங் மூவியோட லுக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தான். ஓகே, தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்ங்க. அது மற்றதில் அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு இது வேற ஒரு இன்டர்வியூ ஆகிடும். ரிவைவ் பற்றி மட்டும் கொஞ்சம் இதில் ப்ரொமோட் பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம தனியாக மீட் பண்ணுவோம். நான் எது பண்ணாலும் அடுத்தது என்னவோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மறைச்சி பண்ண அது கள்ளக்காதல் இல்லை, படம் தானே. என்ன சொல்கிறீங்க? இருக்கவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஊடக நண்பர்களுக்கும் சந்தானம் சாருக்கும். சந்தானம் சார் ரொம்ப வருஷமாக சேது சாரோட ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், மோர் தென் ஒரு சிப்ளிங் மாதிரி தான். இது வரைக்கும் என்ன ஹெல்ப்னாலும் அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு நீங்கள் ஈஸியாரும் நீங்கள் தான் லான்ச் பண்ணி கொடுத்தீங்க சாரோட பர்த்டே அன்னைக்கு, அக்டோபர் 29, 2020. இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் எங்களோட நியூ பிராண்ட் ரிவைவ் சென்னை அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், பெருமைப்படுறோம். அவங்களே இங்கே வந்து லான்ச் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ரிவைவ் சென்னை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ குளோபல் பிராண்ட். இது வந்து ஐவி தெரப்பி அண்ட் வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 100+ கிளினிக்ஸ் வந்து குளோபலாக இருக்குது, 43 கண்ட்ரியில் இருக்குது. இந்தியாவில் இது 5th பிரான்ச்சு. பாம்பே, பெங்களூர், ட்ரிவாண்ட்ரம்க்கு அப்புறம் சென்னைக்கு இது நாங்கள் கொண்டு வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மேலும் வளர்றதுக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் வேணும். இது வந்து வெறும் ஸ்கின் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் வெல்னஸ்க்காக உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். இது சயின்டிஃபிக்காக டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். இது காஸ்மெட்டிக் அப்படின்னு மட்டும் இல்லை. ஸோ நிறைய பேர் ஐவின்னு பேசுகிறாங்க, ஆனால் இதை ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை சென்னைக்கு கொண்டு வர ரொம்ப ஆசைப்பட்டோம். இது டாக்டர் சேத்துவோட ட்ரீம் கூட. 2018 இந்த பிராண்டை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணப்போ இது எடுக்கலாமா அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நிறையா ஒரு டாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து இதே இடத்த தான் நாங்கள் அதுக்கு டிசைட் பண்ணோம். அப்போ வந்து அந்த பிராண்ட் வந்து சென்னைக்கு வரல. ஸோ அது 2021 வந்தது. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.